السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருநரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை பெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் மிகுந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரையாக நபி தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக சஹாபாக்களினுடைய தியாகங்களையும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பல சஹாபாக்களினுடைய வரலாறை பார்த்து நேற்றைய தினம் ஒரு நபித்தோழரினுடைய வரலாறை பார்த்திருந்தோம். யாரும் நபித்தோழர்? சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சல்மான் பின் ஃபாரிஸ் கிடையாது, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாரிஸ் என்பது அவர்கள் பாரசீகத்திலிருந்து வந்தாங்க என்பதனுடைய ஒரு அடைமொழி பெயராகத்தான் அந்த ஃபாரிஸ் என்பது சேர்க்கப்பட்டு இருக்கிறது. பாரசீகம் அப்படிங்கிறது என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் முழுக்க சேர்த்தும், அதே போன்று ரஷ்யாவினுடைய ஒரு சில பகுதிகள் இந்த அளவிற்கு பறந்து விரிந்ததாக இருந்ததுதான் பாரசீகம். அன்றைய காலத்துல பாரசீகம் என்பது இவ்வளவு பெரிய ஒரு பிரதேசமாக இருந்தது. அந்த பாரசீகத்திலிருந்து வந்தவர் தான் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவரினுடைய வரலாறை நாம் பார்த்து வந்தோம். இவர் எந்த அளவிற்கு நெருப்பு வணக்கத்துல மூழ்கி இருந்தார், தம்முடைய தந்தைக்கு பிறகு இவர்தான் என்று அவரினுடைய தந்தை நினைத்து கொண்டிருந்த தருணத்திலும் இவர் கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள்ள சென்று கிறிஸ்தவ மதத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த கிறிஸ்தவ மதத்தில் பயணிப்பதற்காக தம்முடைய வீட்டை விட்டுவிட்டு, தம்முடைய தந்தையை விட்டுவிட்டு, தமக்காக இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஷாம் நாட்டிற்கு ஒரு கூட்டத்தோடு சென்று விடுகிறார். ஷாம் நாட்டுக்கு போயிட்டு முதல்ல ஒரு பாதிரியாரோடு இருக்கிறார். அந்த பாதிரியார் மக்களை ஏமாற்றி மக்களினுடைய பணத்தை எல்லாம் தர்மத்தை ஏழைகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவரே அனைத்தையும் சுருட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான வேலையை செய்த ஒரு பாதிரியார். அவரினுடைய விஷயத்தை மக்களுக்கு மத்தியில வெட்டு வெளிச்சமாக்குகிறார். மீண்டும் அந்த இடத்திற்கு வேறு ஒரு பாதிரியார் வருகிறார். அவரோடு சேர்ந்து நல்ல முறையில சல்மான் ஃபாரிஸினுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய பாதிரியார் இவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர், அதிகமான நற்காரியங்களை செய்பவர், மக்களுக்கு நன்மை இயங்குபவர். அதே போன்று இந்த கிறிஸ்தவ மதத்தை நல்ல முறையில சல்மான் ஃபாரிஸ் அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நல்ல முறையில இவர் கற்றுக்கிட்டே இருக்கிறாரு. காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிகிறது. இந்த பாதிரியாரினுடைய நிலை, இவர் நோய்வாய்ப்படுகிறார், இறுதி தருவாய்க்கு வருகிறார். இவர் மௌத்தாக போறார், மரணிக்க போறார். இந்த நேரத்துல சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இவரிடத்துல கேட்கிறார், இப்ப நீங்க மரணிக்க போறீங்க, ஒருவேளை மரண செய்யம்னா சக்கராத்துல இருக்கிறார், உங்களுக்கு அடுத்து என்னை யார் எடுத்து எனக்கு இந்த மார்க்கத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பது, இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய ஏராளமான போதனைகளை எனக்கு யார் கற்றுத் தருவது, உங்களுக்கு பின் நான் யாரை சென்று பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பாதிரியார் வேறு ஒரு நகரத்தை குறிப்பிடுகிறார். மவுசில் என்கின்ற ஒரு நகரம், ஷாம் நாட்டினுடைய மற்றொரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் ஒரு பாதிரியார் இருக்கிறார். அவர் உண்மையிலேயே நல்ல ஒரு பாதிரியார் தான். அவரிடத்துல நீ சென்று போய் சேர்ந்துட்ட அப்படின்னா அவர் உனக்கு இந்த கிறிஸ்தவ கொள்கையை நல்ல முறையில கற்றுத் தருவார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இவர் மரணிச்சிடறார். தம்முடைய குருவிடத்திலிருந்து கேட்ட அந்த அறிவுரையை செயல்முறைப்படுத்துவதற்காக அங்கிருந்து மவுசில் என்கின்ற நகரத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். மவுசிலுக்கு போயிடுறார். அங்க இருக்க பாதிரியாரை பார்க்கிறார். அவரோடு சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறார். நீங்க எனக்கு கிறிஸ்தவ கொள்கை கற்றுத்தாங்க, நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன் என்று அவரிடத்திலும் ஒப்பந்தம் பேசி
அவரிடத்துல நல்ல முறையில பணிவிடை செய்கிறார். அவரும் உண்மையிலேயே ஒரு நல்ல பாதிரியார். அவரும் ஏராளமான கிறிஸ்தவ கொள்கையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது இந்த பாதிரியாரும் மரண நிலையை நெருங்குகிறார். சல்மான் பாரிசனுடைய வரலாறு பார்க்கும் பொழுது பல பாதைமார்களை கடந்து வந்திருப்பார். அந்த பாதையார்களினுடைய அவரினுடைய இறுதி தருவாய் வரைக்கும் சல்மான் பாரிஸ் அவர்களோட இருந்திருப்பார். இப்ப இந்த மௌசில் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதிரியார் இவரும் மரணிக்க போறார். இவர்தே அதே மாதிரி கேட்கிறார், நீங்க மரணிக்க போறீங்க, உங்களுக்கு அடுத்து நான் யாரிடத்துல சென்று யாரிடத்துல சீடராக நான் பணிவிடை செய்வது என்று கேட்கும் பொழுது அவர் வேற ஒரு நகரத்தை சொல்கிறார். நசீபைன்னு ஒரு நகரம் இருக்கு, அந்த நகரத்துல ஒரு பாதிரியார் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க. நசீபைனுக்கு செல்கிறார். அங்க இருக்கிற பாதிரியாரை பார்க்கிறார். அவரோடு இவருக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அவரோடு ஒரு சில காலங்கள் பயணிக்கிறார். அவரும் மரண தருவாயில் இறங்குகிறார். பாதிரிமார்கள் எல்லாருமே கொஞ்சம் வயது முதிர்ந்த ஒரு சூழலில் இருக்கிறார்கள். சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு இந்த கிறிஸ்தவ மதத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதே நிலையில அவர்களுக்கு மரணமும் வந்து விடுகிறது. நசீபைனில் இருக்கக்கூடிய பாதிரியார் இவரும் மரண வேலையை நெருங்கிட்டார். இவருடைய சல்மான் பாரிஸ் அதே போட்டு கேட்கிறார், உங்களுக்கு அடுத்து நான் யாரை போய் பார்க்கிறேன், யாரிடத்துல சீடராக சென்று பணிவிடை செய்வது? அவர் இன்னொரு ஒரு நகரத்தை கை காட்டுறார். என்ன நகரத்தை கை காட்டுறாருன்னா அமூரியா என்கின்ற ஒரு நகரம். இதுதான் இறுதி. இந்த நகரத்தில் ஒரு பாதிரியார் இருக்கிறார், இவரை போய் சந்தி என்று சொல்லி சல்மான் பாரிஸுக்கு அறிவுரை சொல்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா நசீபில் இருந்து கிளம்பி அவரினுடைய தற்காலிக பாதிரியார் இருந்ததற்கு பின்பாக அமூரியா நகரத்துக்கு போகிறார். அமூரியா நகரத்தில் இருக்கக்கூடிய பாதிரியார் சல்மான் பாரிஸ் அவர்கள் மீது மிகப்பெரிய நேசத்தை கொள்கிறார். எதனால அப்படின்னா ஒரு கொள்கையை தேடி உண்மையான சத்திய பாதை என்பதை தேடி இவ்வளவு தூரம் இவர் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாரு. பாரசீகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு மனிதர் நெருப்ப வணங்கிட்டு இருந்தவர் அங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணம் ஷாம் நாட்டுக்கு வந்து ஷாம் நாட்டுல ஒரு பாதிரியார்ட்ட இருந்து அங்கிருந்து மௌசிலுக்கு போய் மௌசில இருந்து நசீபைனுக்கு வந்து இப்பொழுது நசீபைன்ல இருந்து இங்க அமோரியாவுக்கு வந்திருக்கிறாரு. இவ்வளவு பெரியவரினுடைய தியாக பயணத்திற்காக அந்த பாதிரியார் இவரை அதிகமாக நேசிக்கிறார். இவருக்கு ஏராளமான நற்போதனைகளை சொல்லி தருகிறார். கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் இவருக்கு போதிக்கிறார். இப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது. அமோரியாவில் இருக்கக்கூடிய அந்த பாதிரியாரும் மரண வேலையை நெருங்குகிறார். மரண வேலையை நெருங்கினோட அதே போன்று சல்மான் பாரிஸ் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு அடுத்து நான் யாரை போய் பார்க்கிறது, யாரிடத்தில் நான் சீடராக சென்று பணிவிடையை செய்வது, எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த அமோரியாவில் இருக்கக்கூடிய பாதிரியார் அவர் சொல்ற வார்த்தையை நல்ல முறையில கேட்க வேண்டும். அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், எனக்கு பின்பாக இந்த உலகத்தில் தூய்மையான இந்த கிறிஸ்தவ கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய எந்த ஒருவரையும் எனக்கே தெரியல. இது வரைக்கும் இருந்த பாதிரியார்கள் எல்லாம் நிறைய பாதிரியார்கள் இருக்கிறார்கள், ஆனா எல்லாரும் தூய்மையான கிறிஸ்தவ கொள்கையை கடைபிடிப்பது கிடையாது. ஏராளமான மக்களை ஏமாற்றிக் கொண்டு ஏராளமான மோசடி வேலைகளை பார்த்து கொண்டு முதல்ல ஒரு பாதிரியார் பார்த்தோம்ல, அவரிடத்துல இது போன்ற தர்ம பொருட்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்காத ஒரு கெட்ட குணம் இருந்தது. பல பாதிரிமார்கள் பல வகையில் இருந்தாங்க. அதை எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறார், எனக்கு பின்பு இந்த உலகத்துல இந்த தூய்மையான கிறிஸ்தவ கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய யாரையும் நான் அறியவில்லை. இந்த நேரத்தில் சல்மான் பாரிஸ் என்ன செய்வார்? இதற்கு அடுத்து இவர் எங்கே போறது, இவரினுடைய பயணம் எப்படி தொடர்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அதே பாதிரியார் சொல்கிறார், அமூரியாவை சார்ந்த பாதிரியார், என நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படையில ஒரு இறை தூதர் ஒருவர் வருவதாக நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த ஷாம் பகுதியிலாம் வரமாட்டார். அவர் அரபு தேசத்துல பேரித்த மலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அவர் வருவார் என்பது நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்னறிவிப்புகள் எல்லாவற்றையும் சொல்கிறார். அவர் வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு, அவர் தற்செயலா இருக்கக்கூடிய இந்த காலத்துலதான் வருவார் என்பதை போன்றுதான் நம்முடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீ அவரை சென்று சந்தித்தால் தான் உனக்கு அதுதான் சரியான இடம் என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு சும்மா அனுப்பிச்சிடல, ஒரு 3 அடையாளங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 அடையாளங்களை நான் சொல்லித்தரேன். இந்த 3 அடையாளங்கள் ஒரு இடத்தில் இருந்தால் அவர்தான் இறை தூதர் என்பதை உன்னால உறுதி செய்து கொள்ள முடியும். முதலாவது அடையாளம் என்னவென்றால், அவர் தர்ம பொருட்களை அவர் வாங்கி உண்ண மாட்டார். நபிகள் நாயகம் அவர்களுக்கு தர்ம பொருட்கள் அப்படிங்கிறது ரசனா சாப்பிட மாட்டார். அடுத்து 2வதை சொல்கிறார், அன்பளிப்பை நபி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அன்பளிப்பா கொடுத்தா ரசனா வாங்கிக்குவாங்க, தர்மமாக கொடுத்தால் நபி அவர்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். இந்த 2 அடையாளங்கள். 3வதாக சொல்கிறார்கள், அந்த நபியினுடைய 2 தோல் புஜங்களுக்கு நடுவே நபித்துவத்தினுடைய முத்திரை ஒன்று இருக்கும் என்கின்ற 3வது அடையாளத்தையும் சொல்கிறார்கள். இதை குறித்து சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 2 தோல் புஜங்களுக்கு இடையிலேயும் ஒரு மச்சம் ஒன்று இருந்தது. இதை கிறிஸ்தவ மதத்துல ஒரு அடையாளமாக, ஒரு முன்னறிவிப்பாக, அதை நபித்துவத்தினுடைய முத்திரை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும்
அமூரியாவை சார்ந்த பாதிரியார் சல்மான் பாரிசுக்கு கத்துக் கொடுக்கிறார். இதுக்கு அடுத்து கிறிஸ்தவ மதத்தை தூய்மையான முறையில் பின்பற்ற யாரும் கிடையாது. நீ கிறிஸ்தவ மதத்தை தேடி போக வேண்டாம். நம்முடைய மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக இறுதியான ஒரு தூதர் வருவதற்கான காலம் நெருங்கிருச்சு. நீ பேரித்தமிழங்கள் நிறைந்த அந்த அரபு தேசத்திற்கு நீ போயிரு, அங்கே நபி வருவார், அவரோடு சென்று நீ சீடராக சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரணிச்சிடுறார். இப்ப சல்மான் பாரிஸ் அவர்கள் ஷாம் நாட்டிலிருந்து அரபு நாட்டிற்கு அவர் வர வேண்டும். அவருக்கு எப்படி போவது எதுவும் தெரியாது. சல்மான் பாரிஸ் அவர்களினுடைய நிலை எப்படின்னா, முழுக்க முழுக்க தேவாலயத்திலேயே இருந்து கிறிஸ்தவத்தை மட்டும் கத்துக்கள். அதே நேரத்தில் என்ன செய்வார்னா, தேவாலயத்தில் இருப்பார், பணிவிடை செய்வார், கிறிஸ்தவ மதத்தை கத்துக்குவார். மீதி இருக்கக்கூடிய நேரத்துல சென்று வியாபாரத்திற்கு ஈடுபட்டு ஏராளமான செல்வங்களையும் திரட்டி வைத்திருந்தார். ஒரு சில ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இதெல்லாம் அவரிடத்தில் இருந்தது. ஒரு சில காசுகள் நாணயங்கள் எல்லாம் இருந்தது. இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த ஷாம் நாட்டிலேயே கொஞ்ச காலம் காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார்னா, ஷாம் நாட்டுக்கு ஏதாவது அரபு பயணிகள் வந்து அவர்கள் மீண்டும் அரபு தேசத்தை நோக்கி போனாங்கன்னா நம்ம அவங்களோட சேர்ந்து போயிருவோம். ஒரு ஏகத்துவத்தினுடைய தேடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதோ ஒரு பாரசீகத்துல இருந்து அரபு தீபகற்பத்திற்கு கொண்டு வந்து இறைவன் சேர்க்கிறார். ஒரு பயண கூட்டத்தை தேடி பார்க்கிறார். ஏதாவது ஒரு பயண கூட்டம் அரபு தேசத்துல இருந்து வந்துச்சுன்னா அவங்களோட நம்ம சேர்ந்து போய் அரபு தேசத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம். நம்முடைய பாதிரியார் சொன்ன இறுதியான நபியை நாம் கண்டுகொள்ளலாம். இதுல அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு பயண கூட்டமும் வருகிறது, அரபு தேசத்திற்கு செல்லக்கூடிய பயண கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து அவர்களிடத்துல ஒப்பந்தம் போடுறார். என்ன ஒப்பந்தம் போடுறாருன்னா, என்னிடத்துல பல செல்வங்கள் இருக்கிறது, நான் ஆடுகள் வைத்திருக்கிறேன், ஏராளமான பண காசுகள் எல்லாம் வைத்திருக்கிறேன், இந்த எல்லா பொருளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு தேடல்ல உறுதியா இருக்கிறார். பொருளாதாரம் எனக்கு தேவை கிடையாது, இந்த சொத்து சுகங்கள் எனக்கு தேவை கிடையாது, உண்மையான கொள்கையை தேடி எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாரா இருக்கிறேன். எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, என்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அதற்கு பதிலாக என்னைய நீங்க பேரித்தமிழங்கள் நிறைந்த இடம் மதீனான்னு அவருக்கு தெரியாது, அது என்ன இடம்லாம் தெரியாது, பேரித்தமிழங்கள் நிறைந்த மலைப்பகுதியாக இருக்கக்கூடிய அரபு தீபகற்பத்தினுடைய இடத்திலே நீ விட்டுருங்க என்று சொல்லி ஒப்பந்தம் பேசப்படுகிறது. அந்த பயண கூட்டம் எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு சல்மான் பாரிஸ் அவர்களையும் தம்முடைய பயணத்தில் சேர்த்துக் கொண்டு அந்த பயண கூட்டம் ஷாமிலிருந்து பயணம் புறப்படுகிறார்கள். பல நாட்கள் பயணம், வெகு தூரமான பயணம். பயணங்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. அரபு பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அரபு பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பேரித்த மரங்களை எல்லாம் பார்த்தவுடன் சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நம்முடைய பாதிரியார் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம், நம்முடைய குருவை கண்டுபிடிப்பதற்கான தருணம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறார். இதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, மதீனா வரைக்கும் அவரை அழைத்து வரல. மதீனாவிற்கு முன்னதாகவே ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது, வாதில் குரா என்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் என்ன செய்யறாங்கன்னா, சல்மான் பாரிஸ் அவர்களை இறக்கி விடுகிறார்கள். இறக்கினா சும்மா விடல, இந்த பயண கூட்டம் சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறார்கள். என்ன துரோகத்தை செய்யறாங்கன்னா, வாதில் குராங்கிற இடத்துல இறங்கி அங்க இருக்கிற சந்தைக்கு சென்று அங்கு ஒரு யூதர் இடத்துல சல்மான் பாரிஸ் அவர்களை அடிமையாக விட்டு விடுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு மோசடி என்று பாருங்கள். எல்லா பொருளாதாரத்தையும் வாங்கிக்கிட்டு என்னைய பயணத்தோடு சேர்த்து கொண்டு போய் மதீனாவை விட்டுருங்க, அந்த பகுதியில விட்டுருங்க என்பதுதான் இவரினுடைய ஒப்பந்தம். எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த பயண கூட்டம் எப்படிப்பட்ட மோசடியான வேலையை பார்க்கறது பாருங்க. கொண்டு போய் ஒரு யூதர் இடத்துல, இவர் எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய அடிமை, இந்த அடிமையை விலைக்கு வாங்கி கொடுங்கள். அந்த யூதரும் அடிமையை விலைக்கு வாங்கி கொடுக்கிறார். சல்மான் பாரிஸ் அவர்கள் ஒரு அடிமையாக அரபு பிரதேசங்களில் நுழைந்து இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனிதர்! இவரினுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை எடுத்து பாருங்க. பாரசீகத்தில மிகப்பெரிய செல்வந்தரினுடைய ஒரு மகன், இவரும் ஒரு செல்வந்தர், எல்லா சொத்துக்கும் இவருக்கும் உரிமை இருக்கிறானே, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இன்றைக்கு ஒரு யூதனிடத்திலே அடிமையாக இருக்கிறார். எவ்வளவு தூர பயணங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்து அடிமையாக அந்த வாதில் குரா என்கின்ற பகுதியிலேயே ஒரு சில காலங்கள் அங்கேயே இருக்கிறார். வாதில் குரால இருந்து மதீனா என்கின்ற பிரதேசம் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. வாதில் குராலே அடிமையா அந்த யூதருக்கு தேவையான எல்லா பணிகளையும் செஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு செய்தி கிடைச்சிடாதா, நான் நபீன் ஒருத்தர் வந்திருக்கிறார், இறை தூதர் ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிடாதா என்று அந்த செய்திக்காகவே காத்திருக்கிறார். வாதில் குராங்கிற பகுதியிலே இருக்கிறார். இந்த நேரத்துல மதீனாவுல ஒரு யூத குலம் ஒன்று இருந்தது, பனு குறைலா என்று சொல்லக்கூடிய ஒரு குலம். நம்ம கூட அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குறைலாவை எதிர்த்தெல்லாம் போர் செய்து இருக்கிறார்கள். அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய பனு குறைலா அந்த குலத்துல ஒரு யூதர் இருக்கிறார்.
இந்த யூதரும் வாதில் குரால் இருக்கிற இந்த யூதரும் இவர்கள் இருவரும் சொந்தக்காரர்கள். இந்த வாதில் குரால் இருக்கிற யூதர் என்ன செஞ்சார்னா, சல்மான் பாரிஸ் அவர்களை மதீனாவில் இருக்கக்கூடிய பனு குறைலாவில் இருக்கக்கூடிய அந்த யூதருக்கு இவரை விட்டு விடுகிறார். ஒரு அடிமையாகவே வாதில் குராவில் இருந்து மதீனாவிற்கு விற்கப்படுகிறார். இறுதியா எல்லைக்கு வந்தாச்சு. எது நம்முடைய டெஸ்டினேஷனோ, எது நம்முடைய இறுதி எல்லையோ, அந்த எல்லையை சல்மான் அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். மதீனாக்குள்ள வந்து பார்க்கிறார், பெரிய திருமணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது, மலைப்பகுதியை போன்று இருக்கிறது. இவருக்கு இன்னும் ஆர்வம், இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். பரவாயில்ல, நம்முடைய பாதிரியார் சொன்ன எல்லா அம்சங்களும் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். இந்த இடத்திற்கு தான், இங்கேதான் ஒரு இறை தூதர் தோன்ற போகிறார் என்கின்ற எண்ணத்தோடு அங்கே பனு குறைலாவை சார்ந்த அந்த யூதரிடத்தில் அவர் அடிமையாக இருந்து கொண்டே இருக்கிறார். அடிமையாக இருக்கிறார். ஒரு சில காலங்கள் கழிகிறது. இறுதியாக ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். என்ன செய்தினா, மக்காவில் இருந்து ஒரு மனிதர் தம்மை இறை தூதர் என்று வாதிட்டுக் கொண்டிருந்தவர் ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்து கூஃபா என்கின்ற பகுதியில இருக்கிறார். கூஃபாங்கிறது வந்துட்டு மதீனாவினுடைய எல்லை பகுதி. அந்த பகுதியில இறை தூதர் என்று சொல்லக்கூடியவர் இங்கே வந்து விட்டார் என்கின்ற செய்தி சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு தெரிய வருகிறது. இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். இறை தூதர்னு சொன்னவர் கூஃபா பகுதிக்கு வந்துட்டாரு என்கின்ற செய்தி சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு கேட்கிறது. இதற்கு பின்பு சல்மான் பாரிஸ் அவர்கள் இறை தூதரை எப்படி சென்று சந்தித்தார்கள், அந்த 3 அடையாளங்களை எவ்வாறு அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டார்கள், இறுதி வரைக்கும் இவர் ஒரு அடிமையாக இருந்தாரா அல்லது இவரினுடைய அடிமை நிலை எவ்வாறு நீங்கியது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம். வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.